ஆனா இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்துல புள்ளியார் சுதி போட்டது வந்து பிடிஆர் தான். அதுல இருந்துதான் இந்த பிரச்சனையே. இப்போ புலம்புற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன புலம்புற அளவுக்கு அப்படி இருக்காரு? பிடிஆர்னுடைய ப்ரொஃபைல் எடுத்தோம்னா அவருடைய கோர் ஸ்ட்ரென்த்தே வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப அந்த மாதிரி இந்த ஆடியோ வந்தபோது அது உண்மையா பொய்யா இல்ல வேற எதுவுமே விசாரிக்காம உடனே அவரை வந்து டீப்ரமோட் பண்ணி அங்க ஃபினான்ஸ்ல இருந்து தூக்கி வந்து ஐடில போட்டாங்க. அப்ப அதெல்லாம் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சும்மா வந்து சப்பக்கட்டு கட்டுற ஆள் இல்லை அவர். ஏன்னா மற்ற அமைச்சர்கள் பேசுறது வேற. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடிவே அவர் அப்படிதான் அவரை பத்தி தெரியாதான்னு போயிடும். ஆனா இன்னைக்கு பிடிஆர் மாதிரி வந்து ஒரு கண்ணியமிக்க ஒரு மினிஸ்டர்ஸ், ஒரு பாரம்பரியம் மிக்க மினிஸ்டர் வந்து ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா திமுகவினுடைய வாக்கு கூட்டணி கட்சிகளை விட அதிகமா சரிஞ்சிருக்கு. அப்ப கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலம் அடைஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மைய அரசியலா மாறிடுச்சு. சமூக நீதியோ, சமத்துவமோ, மகளிர் உரிமையோ, மாநில உரிமையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கூட்டணி நம்பி நாங்க இல்ல, திமுகவை நம்பி நாங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சப்போஸ் இன் கேஸ் வெளியே போகுது, அவர் மட்டும் வெளியே வர மாட்டாரு. இது அடிக்க வச்ச சீட் கட்ட உருவனீங்க அப்படி பொல எல்லாம் உழுவுமே, அந்த மாதிரி வந்து எல்லாமே உழுக ஆரம்பிக்கும். விசிக வெளியேத்து பாமக உள்ள வரக்கூடிய சட்ட நுணுக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்துட்டு இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப திமுக கூட்டணிக்கு வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே போனா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வருமா? அந்த ஆப்ஷன் இருக்குதா? இருக்குது. வரப்போற தேர்தல்ல எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சு ஆட்சி கட்டல நம்ம வரணும், திருப்பி தொடர்ந்து தோத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா கட்சிக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக வந்து இது சிதறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவும் ஒரு காரணம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்களை அவரிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் கோபால். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க, சந்தோஷமா இருக்குங்க உங்களை பார்க்கும்போது. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. திமுகவுடைய தலைமையை தூங்க விடாமல் செய்கிறதுக்கு சீனியர்கள் வந்து மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிக்க மாதிரி அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுகவுடைய கட்சித் தலைவர், அவரே சொல்லியிருக்கணும். பிடிஆரோட சட்டமன்ற பேச்சு அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவருக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு? இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி போன அக்டோபர்னு நினைக்கிறேன். அப்போ பேசினார் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொது மேடையிலே பேசுகிறாரு. மத்தளவுக்கு தான் 2 பக்கம் அடி, நான் வந்து அந்த மாதிரி கட்சி தலைவருங்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து தமிழக முதல்வர்னு ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நைட்டும் தூங்கி எந்திரிக்கும் போது என்ன பிரச்சனையை வந்து நம்மளுடைய மக்கள் கொண்டு வருவாங்கங்கிறதே ஒரு பதட்டத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரியாக தூங்கக்கூட முடியல, பாருங்கள் என் உடம்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியலையாங்கிற அளவுக்கு வருத்தப்படுறார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமீப காலமாக பல அமைச்சர்களுடைய நடவடிக்கை, பேச்சு நிறைய. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி அவர்கள் பேசின பேச்சு, ஒரு மகளிரை பற்றி, ஒரு சைவ சமயத்தை பற்றி, வைணவ சமயத்தை பற்றி, எந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைகள் அவர் சொல்லும்போதே சொல்கிறாரு. இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி அவர் பேசல. அது நம்ம இன்னும் ஆழமாக கவனித்தோம்னா இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் பேசி கட்சியை வளர்த்தணுங்கிறார். ஏ ராமகிருஷ்ணா சொல்லலாமான்னு கேட்டுட்டு சொல்றாரு, இப்படிதான் நாங்களாம் கட்சி வளர்த்தணும், அந்த அளவுக்கு கட்சிக்கு வேலை பார்த்துருக்கோம்னா அப்போ இந்த 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மாதிரி அடிப்படையில் வந்து வளர்ந்துருக்காங்கங்கிறத அவர் அங்கே பேசுகிறார். அன்னைக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க மக்கள், அதனால வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. அதை இப்போ நேற்று வந்து ஹைகோர்ட்டில் பொன்முடி அவர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கும் போதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்குறாரு. அவர் வந்து முதல்ல ஹியரிங்லேயே கேட்டிருந்தார், 23ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருந்தார். அது போட்டிங்களா என்னதுன்னு கேட்கும்போது இல்லை, அதை வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து சும்மா பார்த்தோம் பேசணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுனோன்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இல்லை இது வந்து என்ன இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை இமீடியட்டாக அதே சுமமோட்டோவாக எடுத்து ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி விசாரிக்கணுங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் முத்தாய்ப்பாக ஆரம்பித்த புள்ளியார் சுதி போட்டது வந்து பிடிஆர் தான். ஒரு வருஷம் முடியும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த 30,000 கோடி அடிச்சிட்டாங்கிற அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பாருங்க. அதுல இருந்துதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆரம்பிச்சதுடைய இம்பாக்ட் வந்து அவருக்கு வந்து போதுமான சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, கட்சியில இருக்கிறவங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆனது, இந்த மாதிரி நிறைய சேஞ்ச். இப்ப புலம்புற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன புலம்புற அளவுக்கு அப்படி இருக்கு அதுல? ஆமா, என்னன்னா நீங்க அதாவது நம்ம இன்னைக்கு பிடிஆர்னுடைய ப்ரொஃபைல் எடுத்தோம்னா அவருடைய கோர் ஸ்ட்ரென்த்தே வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்.
அதில் எந்த மாற்று கருத்தையும் யாரும் இருக்க முடியாது. அவர் ஒர்க் பண்ணனதும் அதே தான். அவர் அதில் தான் வந்து ஒரு ஏபிள் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது ஹீ இஸ் அ ரைட் ஃபிட் ஃபார் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ அந்த மாதிரி இந்த ஆடியோ வந்தபோது அது உண்மையா பொய்யா இல்லை வேற எதுவுமே விசாரிக்காம உடனே அவரை வந்து டீப்ரமோட் பண்ணி அங்கே ஃபினான்ஸ்லேருந்து தூக்கி வந்து ஐடியில் போட்டாங்க. அப்போ அதெல்லாம் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்தே அவர் வந்து கம்ப்ளீட்லி டிமோட்டிவேட்டட். அதோடு அவர் சட்டசபையில் பேசும்போது நம்ம பார்க்குறது என்னென்னா, நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணலாம்ல, அது இல்லைன்றீங்க. நான் ஏற்கனவே இதில் பல தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் கிட்ட அதுக்கு போதுமான வந்து பணமும் இல்லை, ரிசோர்ஸஸும் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருக்க போய் கேளுங்க அப்படிங்க. அதே மாதிரி இது எல்லாமே வந்து தொழில்துறையில் தான் இருக்குது, அவங்கள கேளுங்க எங்ககிட்ட. அதாவது என்னென்னா, எந்த இடத்துலையும் தான் வந்து அவருக்கு என்ன ஒன்றுன்னா, ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு பி பெஸ்ட் பர்ஃபார்மர். அவர் வந்து பிடிஆரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கு கொடுக்குற பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாருங்கிற பேர் அவருக்கு எப்பயுமே உண்டு. ஸோ அதனால் அவருடைய இலாக்காவுக்கு, அவருடைய மந்திரி சபைக்கு, அந்த மந்திரி டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான இதுக்கு வந்து எந்த கலங்கமும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே அப்படி தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் இருக்கணும். நம்ம அமைச்சரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அந்த எம்எல்ஏ கேள்வி கேட்டோடனே இவர் வந்து இல்லை, எங்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லை, பணமும் இல்லை, ரிசோர்ஸஸும் இல்லை, நாங்கள் இருக்கிறத வச்சு என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ பண்ணிட்டோம், அது வந்து தொழில்துறையை சார்ந்தது, அவங்கள தான் நீங்கள் கேட்கணுங்கும் போது அங்கே போய் அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தெளிவாக அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரிசோர்ஸஸ் கம்மி, இருக்கிற ரிசோர்ஸஸ் எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட் இல்லைங்கிறாரு. ஃபண்ட் இல்லை, பட்ஜெட் இல்லை. அந்த பட்ஜெட்டை கொடுக்க வேண்டியது யார்? சீஃப் மினிஸ்டர். அப்போ எங்களுக்கு இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் போதுமான அளவுக்கு ஃபண்டு கொடுத்தா தானே எங்களால் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னா எப்படி? இது வந்து ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. இது ஒரு கரண்ட் ட்ரெண்ட் இல்லை, லாஸ்ட் 20 இயர்ஸாகவே வந்து நம்ம வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதே பேட்டர்ன் தான் இருக்குது அப்படிங்கிறது அதே தான் அதை சொல்கிறேன். அப்போ இதனால் மட்டும் அவர் அப்படி ஒதுக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. இல்லை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஒரு இலாக்காவுமே அந்த மந்திரியை பொறுத்து தான் அந்த இலாக்காவினுடைய பர்ஃபார்மன்ஸு. ஓகே, யார் எதை ஒவ்வொரு சீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட்டில் யார் உட்காடுறாங்கிறத வச்சு தான் அந்த சீட்டுக்கு உண்டான மரியாதை. உதாரணத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே சேஷன் அவர்களை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியும் பல தேர்தல் கமிஷனர்கள் இந்தியாவில் இருந்தாங்க. ஆனால் டிஎன் சேஷன் ஒருத்தர் வந்து அந்த சீட்டில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீட்டினுடைய பவர் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்தது. அப்படி அது வரைக்கும் வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜனாதிபதி பதவி எப்படி பார்க்கப்பட்டது, அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஜனாதிபதி பதவியின் மேலே எப்படி பார்க்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும் அதில் உட்கார்ற ஆள்கள் தான் வலிமை சேர்த்துறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பிடிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் அவர் மந்திரி சபையாக இருக்கும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதுக்குண்டான பட்ஜெட் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ அவருக்கு வந்து நிறையா செயல் திட்டங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு மந்திரியாக போகும்போது ஓகே, இது வரைக்கும் நமக்கு இப்போ ஃபைனான்ஸ் இருந்துச்சு, இங்கேயும் நம்மளால் என்ன செய்யலாம் புதுசாங்கிறதெல்லாம் அவர் பார்ப்பார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி போய் பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு பூரா உங்களுக்கு ஃபண்ட் வேணும்ல. அட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் நீட்ஸ் ரிசோர்ஸ், பர்டிகுலர்லி ஃபினான்ஸ். அப்போ அந்த மாதிரி பட்ஜெட்டை எனக்கு கொடுக்கலங்கும் போது கொடுத்துருந்தா நல்லா பண்ண முடியும் இன்னும் அப்படிங்கிற ஆதங்கம் தான் அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே வெளிப்படுது. அது ஆதங்கம் மட்டுமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆமாம், இது ஆதங்கம் தான். ஏன்னா அவர் வந்து உடனே அதாவது வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து முதலமைச்சர் வந்து அவங்க தாத்தாவுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயே பிடிஆர் வந்து நல்லா பேசுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அவருடைய பேச்சு நல்லா பண்ணுங்க, ஆனால் மற்றவங்களுக்கு வாயில் அவலாக இருக்கக்கூடாது, சும்மாவே மெல்றாங்க, அவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம், என் பேச்சை கேட்பான்னு தெரியும், புரிஞ்சுக்குவான்னு தெரியும் அப்படின்னு சூசகமாக ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு போகிறாரு. அது ஸோ அது வந்து ஒரு வருத்தத்தில் இருக்க, ஒரு கன்வின்சிங் மோடில் இருக்க மாதிரி பார்க்க முடியாது. அது அன்னைக்கே வந்து அப்பாவும் முயற்சி பண்ணார். சபாநாயகர் அப்பாவே வந்து நீங்க கட்சி அவங்க கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பதில் சொல்லுங்க, பாசிட்டிவா பதில் சொல்லுங்கன்றார். அப்போ வந்து எப்போ வந்து ஒரு நபர் பாசிட்டிவா இருந்தால் தான் அவர்கிட்ட வந்து பாசிட்டிவா வேர்டு வரும். நீங்க பிடிஆரை வந்து நீங்க வந்து ஹாப்பியா வச்சுக்கணும், சரியா வச்சு பாசிட்டிவா வச்சுக்கணும். பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவர் வந்து பாசிட்டிவா உங்களுக்கு பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அன்னைக்கே வந்து அவர் அப்பாவு அவர்கள் அதை பற்றி பேசுகிறார். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட வந்து பிடிஆர் வந்து ஸ்டாலின் அவர்களை பெருமையாக பேசுகிறார். அந்த மாதிரி இருக்கிற அவர் சொல்கிறாரு, இது வந்து மாநில உரிமை காப்பர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அவர் அண்ணன் மாதிரி தான், நம்ம தம்பி மாதிரி தான் சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அடுத்தது வந்து ஸ்டாலின் பேசும்போது வந்து நான் வந்து பிடிஆருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு அவர் மட்டும் வாரிசு இல்லை, நாங்களும் வாரிசு தான், திராவிட வாரிசுகள்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இந்த அவருக்கு வந்து தர்க்க ரீதியாக ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில் இருக்குது, அதுதான் அவருடைய சொல்லாற்றல் தான் அவருடைய பலம். ஆனால் அந்த பலமே அவருக்கு பலகீனம் ஆயிடக்கூடாது. இது வந்து உண்மையும் கூட. என்ன ஒன்றுனா, நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மனிதனுக்கும்
எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கோ அதுதான் மைனஸ் பாயிண்ட்டாக மாறும். என்னன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஓவர் போர்ட் ஆகிடுவோம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடுவோம் சம் டைமில். அதை வந்து இந்த இடத்துல எச்சரிக்கிறார். அப்போ என்னன்னா நீ வந்து என்னதான் இருந்தாலும் கட்சிக்குள்ளார இருக்கும்போது கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கும் மந்திரி சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கும் தகுந்த மாதிரி தான் பேசணும். அப்போ வந்து நீ உனக்கு சொல்லாற்றல் இருக்குங்கிறதுக்காக நீ பேசும்போது என்ன ஆகும்னா இது வந்து நமக்கும் பிரச்சனை கிளப்பிடும். ஏன்னா மற்ற அமைச்சர்கள் பேசுறது வேற. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடிவே அவர் அப்படிதான்ப்பா, அவரை பத்தி தெரியாதான்னு போயிடும். ஆனா இன்னைக்கு பிடிஆர் மாதிரி வந்து ஒரு கண்ணியமிக்க ஒரு மினிஸ்டர்ஸ், ஒரு பாரம்பரியமிக்க மினிஸ்டர் வந்து ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா அதுல ஸ்டப் இல்லாம அவங்க பேச மாட்டாங்கிறது எல்லாத்தினாலும் யூகிச்சுக்க முடியும். சும்மா வந்து சப்பக்கட்டு கட்டுற ஆள் இல்லை அவர். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீ உண்மையை தான் சொன்னீனாலும் அந்த உண்மை நீ சொல்லாற்றல் இருக்குன்னு அந்த உண்மையை சொன்னீனாலும் அது எதிர்கட்சிக்கு, ஏன்னா அவங்க சும்மாவே வாயம் என்றாங்க. இப்போ நீ இந்த மாதிரி வந்து உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அது அவங்க இன்னும் நம்மளை ஏறி அடிக்கிறதுக்கு வழியாயிருமே. அப்போ நம்மளுடைய சிண்டை கொண்டு நீ ஏன் எதிர்கட்சி கையில் கொண்டு சிண்டை நம்ம கிட்ட கொடுத்தாக்க அவங்க ஆட்டத்தானே செய்வாங்க, நான் சொல்றது புரியுமே அப்படிங்கிறார் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தலைவராகவும் இதுக்கு நான் அவருக்கு அறிவுரை கூறுறேன் அப்படிங்கிறார். மிரட்டல் தோணியில் இல்லை, ஒரு அன்பா ஒரு அறிவுரை கூறுறேன். இந்த நான் சொல்லக்கூடிய அறிவுரையினுடைய உட்புரிதல் அவர் புரிஞ்சுப்பாரு, எதனால இதை நான் சொல்றேன்னு தெரிஞ்சு பாருங்கிறது சொல்றாரு. இப்போ திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அது ஓகே, அதுக்கான காரணம் என்ன, விளக்கம் என்ன சொல்லுங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விசிகால பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறார். அவரை பத்தி ஒரு நிலைப்பாட சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கூட்டணியை நம்பி நாங்க இல்ல, திமுகவை நம்பி நாங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரா? கட்டாயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது 2019 2024 இந்த எம்பி தேர்தலை எடுத்து பார்த்தோம்னா 2019 திமுக தனிப்பட்ட கட்சியாக 21 தொகுதி நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இதே 2024 22 தொகுதி நிற்கிறாங்க. அதாவது ஒரு தொகுதி சேர்த்து நிற்கிறாங்க. ஆனால் 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க. 1,17,00,000 வாக்கு தான் வாங்குறாங்க. அப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 12%, 1,27,00,000 1,17,00,000 10 லட்சம் வாக்கு வந்து அவங்களுக்கு சரியுது. ஒரு சீட்டு கூட போய் அப்போ ஒரு தொகுதிக்கு எத்தனை, அந்த 1,27,00,000 வகுத்தல் 22 21 பாராளுமன்ற தொகுதி பெருக்கல் 21 போட்டிங்கன்னா எத்தனை வாக்கு சதவீதம் வரணுமோ அது வராமல் வெறும் 1.17 கோடி தான் வருது. அப்போது மற்ற கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்போது திமுகவினுடைய வாக்கு கூட்டணி கட்சிகளை விட அதிகமாக சரிஞ்சிருக்கு. அப்போ கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலமடைஞ்சிருக்கு. அது இந்த அரித்தமெட்டிக்கெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அதோட இன்னைக்கு வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த கடந்த 3 தேர்தல் 19, 21, 24 தேர்தல் பூராமே பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மைய அரசியலாக மாறிடுச்சு. திமுகவினுடைய கொள்கையான சமூக நீதியோ சமத்துவமோ மகளிர் உரிமையோ மாநில உரிமையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு மையப்புள்ளின்னு வரும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து ஒரு தர்க்க ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இன்னைக்கு வலுவாக பேசக்கூடிய தலைவர் யாருன்னா அந்த கூட்டணி கட்சியில் திருமாவளவன் அவர்கள் தான். அப்போது திருமாவளவன் அவர்களே சொல்கிற மாதிரி திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி திமுக இருக்குது. அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. அப்போ அவர் சொல்கிறதுல இந்த அர்த்தம் தான் இருக்குது. அவர் அதனால தான் சொல்கிறார், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திமுக கட்டியே இருந்து நீங்கள் அவங்க கட்டியே அடிமையாக இருக்கிறீங்கிற அளவுக்கு எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, நாங்கள் யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, எங்களால் வந்து அந்த திராணி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது எந்த அடிப்படையில்னு பார்க்கும்போது இந்த கூட்டி கழித்து பார்த்தோம்னா இதுதான் நமக்கு புலப்படுது. இன்றைக்கி வந்து ஒரு திருமாவளவன் இல்லாமல் அந்த கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது வலுவான எதிர்ப்பு இருக்காது. அப்படி திருமாவளவன் அந்த கூட்டணியில் இல்லைன்னா இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கை வந்து திமுக கூட்டணினால் அறுவடை பண்ண முடியாது. திமுக கூட்டணியில் விசிக தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. விசிகவோட தலைவரே வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற ஒரு சூழல் ஆகிப்போச்சு. ஆனால் பாமக உள்ள வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இங்கே வரத்தான் செய்யுது. ஏன்னா எதிர்கட்சிகள் பலமாக இருக்கும்போது கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. அப்படிங்கிறனால அதிமுக பக்கம் பாமக போகுமா அல்லது திமுக பக்கம் வருமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. விசிக வெளியேற்று பாமக உள்ள வரக்கூடிய சட்ட நுணுக்கங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்துட்டு இருக்கிறார், நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சப்போஸ் இன்கேஸ் வெளியே போகுது அப்படின்னா அவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் இல்லைங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லலை.
அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ப்ரோ பிஜேபி, அதனால் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாருங்கிறது இருந்துச்சு. ஆனால் போன தடவை வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இல்லை நம்ம வந்து அதிமுக கூட போகணுங்கிறதுலேருந்து அதில் தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் ஆனது. இப்போ அவங்க இப்போ பிரச்சனையில் வந்து வாரிசு பிரச்சனையில் குடும்ப பிரச்சனையில் அவர் தலைவர் இல்லைங்கிறது, இவர் நான் தான் தலைவருங்கிறது, அது வந்து ஒரு தனி ட்ராக் ஓடிட்டுருக்கு. அப்போ திமுக கூட்டணிக்கு வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே போனால் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருமா, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பை பேசி அவர் மூலியமாக நீங்கள் வாக்கு ஆன்டி பிஜேபி வாக்கு அறுவடை பண்ணுற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் உள்ளார வச்சுட்டு அவங்கனால இந்த வாக்கை அறுவடை பண்ண முடியாது. என்ன காரணம்னா அவங்க இன்றைக்கி வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. போன தடவை எலெக்ஷன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லைங்கிறத அவங்க சொல்லலை. அப்போ நேற்று வரைக்கும் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கூட இருந்தவங்களை வந்து இவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்கள கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்சி வெளியே போனால் இன்னொரு கட்சி வருங்கிறது வேணால் உண்மை. ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து வெறும் அவர் மட்டும் அப்படி வெளியே வர மாதிரி தான், அவர் மட்டும் வர மாட்டார். அவங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், கம்யூனிஸ்ட்டு, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணியிலேருந்து ரொம்ப ஒற்றுமையாக ஒன்றா இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அவமரியாதையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து வெளியே வந்தாங்கன்னா கட்டாயமாக என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் அவர் மட்டும் வெளியே வர மாட்டார். இது அடுக்கி வச்ச சீட் கட்ட உருவனிங்கன்னா அப்படி பொல பொலன்னு எல்லாம் உழுவுமே, அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒழுக ஆரம்பிக்கும். சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பாமக உள்ள வந்தால் விசிக இருக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட பாமகவுக்கும் விசிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் பாமகவுடைய மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய சித்திரை முழு நிலவு ஃபங்க்ஷனுக்கு கூட, அந்த மாநாட்டுக்கு கூட முதல் பத்திரிக்கை விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனுக்கு வந்து நேரடியாக பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பழம் தட்டு பூவோட வச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி நடவடிக்கை இருக்கும்போது 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, அதாவது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பழைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே ஒரு உடன்பாடோடு தான் பேசுகிறார். ஆனால் இது முழுக்க எதிர்க்கிறது யாருன்னா விசிகா. அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது கூட யார் வேணால் வரலாம், ஆனால் ஜாதி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியும் மதவாத கட்சியான பாரதிய ஜனதாவை மட்டும் வரக்கூடாது, வேறு யாரை வேணால் கலந்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்ப்பில் விசிகா வந்து ரொம்ப கடுமையாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வரவேற்க தகுந்தது தான். அதாவது எப்பயுமே ஒரு கட்சிகளுக்குள்ளார வந்து இந்த மாதிரி பகைமை பாராட்டுறதுங்கிறது நல்லதில்லை. உங்களுடைய கொள்கைகள் வேறையாக இருக்கலாம், கோட்பாடுகள் வேலையாக இருக்கலாம், நீங்களும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரீங்க, அவங்களுக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராங்க. ஆனால் வந்து இது எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாவோ இல்லை வந்து இது வந்து பகைமை உணர்வு பாராட்டுற மாதிரியோ இல்லை வந்து கொள்கை எதிரியாக இருக்கலாம், ஆனால் வந்து ஜென்ம எதிரியாக மாறிடக்கூடாது யாருமே எதுக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுக்குறங்கிறது வந்து வரவேற்கக்கூடியது தான். அது அவங்க போய் கலந்துப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுக கூட்டணியோட நிலவரம் இப்படி இருக்கட்டும் சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேயே ஏகப்பட்ட குடைச்சல் புகைச்சல் இருந்ததை நம்ம பார்க்குறோம். மூத்த உறுப்பினர்களே வந்து முன்னாள் அமைச்சர்களே வந்து தலைமையிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கணும். குறிப்பாக செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து தனியாக போய் நிதியமைச்சரை பார்த்ததும், தனியாக போய் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்ததும் இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் இப்போ அவர் தனிச்சு விடப்பட்டாரா, தலைமை வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அப்படிலாம் கூட பேசப்பட்ட சமயத்தில் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் நல்லாட்சி கொடுத்தவர் அப்படிலாம் வாழ்த்து சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் தன்னுடைய உரையை பள்ளிக்கல்வித்துறைய மாணிக்க குறிக்கும் போதான விவாதத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த தோல்விக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடியை போய் சந்தித்ததா பல வகையில் செய்திகள் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அவங்க போய் வச்ச கோரிக்கை என்னென்னா, நம்ம இந்த மாதிரி தோத்துட்ருக்கோம், இதுக்கு காரணம் வந்து நம்ம ஒற்றுமையாக இல்லாதது, நம்ம ஓட்டு பிரிஞ்சிருக்குது. அதாவது வெறும் வாக்கு அடிப்படையில் மட்டும் இல்லை, ஒரு ஒன்றா இருந்தால் அதனுடைய பலம் வேறு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றா இருந்தால் அதனுடைய பவரே வேறு. ஆனால் பிரிஞ்சு இருக்கும்போது நமக்கு வந்து அது சாதகமாக இல்லை, அதனால் நம்ம ஒன்றாகணுங்கிறத கொண்டு போய் தான் அவங்க வந்து வைக்கிறாங்க. அதிலிருந்தே வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ட்ராக் இருக்குது, இதை வந்து ஒற்றுமைப்படுத்தணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற தேர்தலில் எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஆட்சி கட்டில் நம்ம வரணும், திருப்பி தொடர்ந்து தோத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா கட்சிக்கு நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்காங்க. அதுக்காக தான் வச்சு பிஜேபியும் வந்து அவர் மூலியமாக காய் நகர்த்துறாங்க. எடப்பாடி போய் டெல்லி போயிட்டு வராரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையனை கூப்பிட்றாங்க. ஏன்னா பிஜேபியும் வந்து இதை வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறத விட ஒன்றுபட்ட அதிமுக கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு பலமாக இருக்கும். அதோட வந்து இன்றைக்கி அதிமுக வந்து இது சிதறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவும் ஒரு காரணம். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணுற மாதிரி இருக்கட்டுங்கிறதும். ஏன்னா இப்போ ஒன்று சேர்த்திட்டாங்கன்னா அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ அதிமுக இப்போ ஒரு கூட்டணின்னு வரும்போது எந்த ஒரு கட்சி பலமானாலும் அடுத்த கட்சிக்கு பலன் அது. அப்போ ஏன்னா அதுதான் கூட்டணி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நான் யூஸ் பண்ணிக்கணும், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் கூட்டணி.
அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வந்து அலைன் ஆயிடுச்சு, பிஜேபி ஐடிஎம்கே அலைன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இன்றைக்கும் வந்து பிரிஞ்சிருக்கிற ஆளுங்க வந்து ஒன்றும் சேர்த்துல. ஸோ பட் அதுக்குண்டான முயற்சியை வந்து பாரதிய ஜனதா எடுப்பாங்க. அவர் ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க உள்கட்சி பிரச்சனைன்னு. பட் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்கனால, ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே சேர்த்துனா அந்த கூட்டணிக்கு இன்னும் வலுவாகும். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளார இருப்பாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் வைக்கக்கூடிய கண்டிஷன் என்னென்னா, இல்லை பிரிஞ்சு போனவங்க தாங்க. அதைத்தான் அவர் வந்து பாரதிய ஜனதா அமித்ஷா கிட்ட ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. இல்லை அவங்கள இணைக்க முடியாது, நம்ம வேணால் அலையன்ஸ் வைக்கலாங்கிறது தான். அப்போ வந்து ரொம்ப இவங்க பாரதிய ஜனதா புஷ்ஷும் பண்ண முடியாது இப்போ. ஆனால் அவங்க முயற்சி பண்ணுவாங்களா, கட்டாயமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி இந்த கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக மாறி இருக்கு. அதிமுகவுடைய கூட்டணி. திமுகவே வந்து 5 முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் எந்த ஆன்டி இன்கம்பன்சியை பற்றியும் கவலைப்படல, எதை பற்றியும் கவலைப்படல. எப்படி இருந்தாலும் தெரியும் அவங்களுக்கு 4 முனையில் பிரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருவோம். பட் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து போன 2021 எம்எல்ஏ தேர்தலில் அந்த கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 46% வாக்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் சேர்த்துனீங்கன்னா 2021 வாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 43% வராங்க. அப்போ 46 வெர்சஸ் 43 போது அந்த கேப் வந்து 3% தான். அப்போ இது வந்து ஒரு பெரிய கேப் கிடையாது. அப்போ இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இன்றைக்கி கோர்ட் கேசஸ் வேறு நிறைய டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே கோர்ட்டு வந்து கொட்டு மேலே கொட்டு வச்சுட்டு இருக்காங்க, மண்டை வீங்கிற அளவுக்கு கொட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி இட் இஸ் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. அப்போ கட்டாயமாக அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது எடப்பாடி அவர்கள் தான் முதல்வராக இருக்க போகிறார். அப்போ இனிமேலும் வந்து ஒரு பிணக்கு காட்டுறது வந்து நல்லதில்லை கட்சிக்கு. அதோட வந்து இவங்க பாரதிய ஜனதா கூடயும் கூட்டணி வச்சிட்டனால ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குள்ளார ஒரு சமரசம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத தான் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப தெளிவாக காமிக்குது. இல்லை எங்கள் அதிமுகக்குள்ளார இன்றைக்கி வந்து யாரும் நினைக்கிற அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் முற்றல் மோதல் இருக்குதாங்கிறதுக்கு இன்றைக்கி அவருடைய பேச்சு எடப்பாடியாரை வணங்கி ஆரம்பிக்கிறேன் உயரேன்னு சொன்னதில் அதோட வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சதாக தான் நான் பார்க்குறேன் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் அன்றைக்கி பாரதிய ஜனதா கூட போக முடியாது, எந்த அலையன்ஸும் வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்ட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கூட கூட்டணி போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கூட்டணி 18%, இவங்க வந்து ஒரு 23% போது அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக மாறுது. அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு வலுவான கூட்டணி அமையுது. அப்போ இன்னும் போக போக ஒரு 10-12 மாதம் இருக்கும்போது இன்னும் சில பல கட்சிகளை வந்து இது கூட்டணிக்குள்ளார கொண்டு வரலாம். அப்போ வந்து நல்லாவே இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போகிறாரு எடப்பாடிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து செங்கோட்டையனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வந்து அவர் காட் கன்வின்ஸ்டுங்கிறத நான் பார்க்குறேன். இது ஓபிஎஸ் உள்ளே வர முடியுமாங்கிறது முழுக்க எடப்பாடியார் அவர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இப்போ. ஏன்னா ரொம்பவும் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து அவர் ரிவோல்ட் ஆகிடுவார். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு விட்டு தான் பிடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு அப்படியே சேர்த்தணும் இருந்தால் கூட எல்லா இடத்துலையுமே அவர் வந்து எடப்பாடியார் அவர்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து வெளியே போனவங்களை பூரா நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. ஒன்றிணைந்த அதிமுகன்னு இருந்துச்சுன்னா அது கட்சிக்கு நல்லது, கூட்டணிக்கும் நல்லது, அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கும் அது நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனோ இந்த கூட்டணிக்குள்ளார இருந்தால் கூட அதிமுகவில் ஒன்றிணையில்லைன்னா இவங்க கட்சி ஆளுங்க அதிமுக நிற்கிற பகுதியில் இருக்கிறவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க நிற்கிற இடத்துல அதிமுககாரங்க வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு அலைன்மெண்ட் வராது. அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கும். அது அவங்க எல்லா கட்சிக்குமே அது தெரியும். அதனால தான் பாரதிய ஜனதா வந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற அந்த காயினை நகர்த்திட்டு இருக்காங்க. அதை இன்னும் வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் ஷட்டிலாக பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிமா. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.